ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. இது 2015 குஜராத்ல இருக்கிற ராஜ்கோட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு ஊர்வலம் நடந்துட்டு இருக்கு. 8 கிலோமீட்டர் அளவுக்கு ஊர்வலம் நடக்குது அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி வருவாரு, அவருக்கு பிரச்சாரத்துக்காண்டி தான் அவ்வளவு பெரிய ஊர்வலம் நடந்துட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா? ஆனா அதுதான் இங்க நடக்கல. அந்த ஊர்வலத்துல கிட்டத்தட்ட 5000 மக்கள் கலந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இடையில பாத்தீங்கன்னா அங்கங்க ஒட்டங்களும் குதிரைகளும் கூடவே சேர்ந்து நடந்து போயிட்டு இருக்கு. அதுவும் அந்த ஒட்டங்கள் சும்மாலாம் போல அதோட கழுத்திலேயே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான தங்க நகைகள் அணிஞ்சுதான் அந்த ஊர்வலத்துல நடந்து போயிட்டு இருக்கு. அப்படி கழுத்து நகை தங்க நகைகள் அணிஞ்சு நடந்து போயிட்டு இருக்கிற அந்த ஒட்டகங்களுக்கு மத்தியில பாத்தீங்கன்னா 30 குதிரைகள்ல 30 பிரின்சஸ் மிடுக்கான ட்ரெஸ் போட்டுட்டு தோரணையா உட்கார்ந்து போயிட்டு இருக்காங்க. அந்த 30 பிரின்சஸ்க்கு மத்தியில ஒரே ஒரு யானை போயிட்டு இருக்கு. அந்த யானை மேலதான் இந்த ஊர்வலத்தின் கதாநாயகனான பிரின்ஸ் ஜெய்தீப் ஜடேஜா உட்கார்ந்து போயிட்டு இருக்காரு. இவர் தான் பாத்தீங்கன்னா ராஜ்கோட்டோட 17வது அரசன் அப்படின்னு சொல்றாங்க. அவரோட திருமணத்துக்காக தான் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஊர்வலம் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. 2015 காலகட்டத்திலே இவ்வளவு பிரம்மாண்டமா இவ்வளவு செலவு பண்ணி ஒரு திருமண ஊர்வலம் நடக்குதுன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு அரசனோட திருமண ஊர்வலம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்றத நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க. இப்பயே இந்த காலகட்டத்தில் ராஜ வம்சாவளிகள் இவ்வளவு செல்வங்களை வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் ரியல் ராஜாக்களாவே வாழ்ந்தவங்க எவ்வளவு செல்வங்களை சேர்த்து வச்சிருப்பாங்க, எவ்வளவு தோரணையா மிடுக்கா வாழ்ந்திருப்பாங்க, எவ்வளவு லக்ஸரியான லைஃப் ஸ்டைல அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்ற செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான லக்ஸரியான விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போயிடலாம். கூடவே வாட்ஸ்அப் பேஜுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஜேக்கப்ஸ் டைமண்ட். ஹைதராபாத்ல இருக்கிற தாஜ் பலக்னுமா பேலஸ் அப்படின்ற இந்த ஒரு பிளேஸ் இந்த காலகட்டத்துல ஒரு லக்ஸரியான ஹோட்டலா இயங்கிட்டு இருக்கு. ஆனா இந்த காலகட்டத்துல தான் இது ஒரு லக்ஸரியான ஹோட்டலா இருக்கே தவிர நிஜாம் வாழ்ந்த காலகட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த காலகட்டத்துல இதுதான் நிஜாம்ஸோட லக்ஸரியான பேலஸாவே இருந்திருக்கு. அதுல இந்த பேலஸ்ல வாழ்ந்த கடைசி நிஜாமான மிர் உஸ்மான் அலி கான் அப்படின்ற இந்த ஒரு நிஜாம் அவர் வாழ்ந்த காலகட்டத்துல வாழ்ந்த மனிதர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள உலகத்திலே ரிச்சஸ்ட் மேனா வாழ்ந்திருக்காப்ல. அது எந்த அளவுக்கு ரிச்சஸ்டா எவ்வளவு லக்ஸரியா அவர் வாழ்ந்திருக்காரு அப்படின்னா, இவர் இறந்த காலகட்டம் இருக்கு பாத்தீங்களா, இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னா 1967 காலகட்டத்துல இவரோட பேலஸ்ல மட்டும் இவருக்காக 14,768 பேர் வேலை பார்த்தாங்களாம். அதுல 3000 பேர் இவருக்கு பாடி கார்டா மட்டும் இருந்தாங்களாம். அதுல இவருக்கு தண்ணியை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு மட்டும் 28 பேர் இருந்தாங்களாம். இவரோட பாத்திரத்தை கழுவுறதுக்கு மட்டும் 38 பேர் இருந்தாங்களாம். அது மட்டும் கிடையாது, இவருக்கு சாப்பிடறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணணும் இல்லையா, அதாவது மசாலா சாமான்லாம் ரெடி பண்ணணும் இல்லையா, அதுக்காகவே அம்மி அரைக்கிறதுக்காகவே எக்கச்சக்க பேரை நியமிச்சு வச்சிருப்பாராம். மசாலா சாமான ரெடி பண்றதுக்காகவும் எக்கச்சக்க பேரை நியமிச்சு வச்சிருப்பாப்லையா. சோ இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் தலைவர் எவ்வளவு தூரம் லக்ஸரியா வாழ்ந்திருந்திருக்காப்ல அப்படின்னு. ஆனா இதெல்லாம் லக்ஸரி கிடையாது. இப்ப நம்ம பார்க்க போற இந்த ஒரு விஷயம் தான் இவர் இந்த உலகத்திலேயே யூனிக்கா காமிச்சிச்சு. அதுதான் மிகப்பெரிய விலை மதிக்கக்கூடிய ஒரு டைமண்ட். இந்த டைமண்ட் கோஹினூர் வைரம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த கோஹினூர் வைரத்தோட மிக பெரியது அப்படின்னு சொல்றாங்க. இதோட கேரட் எவ்வளவு தெரியுமா, 184 கேரட் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனாலேயே அதோட மதிப்பு இந்திய ரூபாய் மதிப்பின்படி இன்னைக்கு டேட்டை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் இருக்குமா. சோ இவ்வளவு மதிப்பு கொண்ட இந்த ஒரு வைரத்தை மேக்ஸிமம் அவர் எதுக்காக யூஸ் பண்ணிப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? என்ன ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டமா இல்லனா அவரோட பிரஸ்டீஜை காமிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு இடத்துல சேஃப்டியா வச்சிருப்பாப்ல அப்படின்னு தானே நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அந்த ஒரு வைரத்தை நம்ம ஆள் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா, வெறும் பேப்பர் வெயிட்டுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாப்லையா, அதாவது பேப்பர் பறந்துட கூடாதுன்றதுக்காக அந்த வைரத்தை மேல வச்சிட்டு இருந்தாப்லையா. அப்படின்னா அந்த ஒரு வைரத்தை அவர் ஒரு பொருட்டாவே மதிக்கல அப்படின்னு தானே அர்த்தம். இவ்வளவு மதிப்பு கொண்ட இந்த ஒரு வைரத்தை அவர் பொருட்டா மதிக்கல அப்படின்னா அப்ப இவர்கிட்ட இன்னும் எவ்வளவு செல்வங்கள் இருந்திருக்கும் அப்படின்றத நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க. சரி, இவர் கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு பேப்பர் வெயிட் அந்த ஒரு வைரத்தை யூஸ் பண்ணிருக்காப்ல. ஆனா இவரோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவரோட பேர் பாத்தீங்கன்னா மஹபூப் அலி கான். அவர் தான் பாத்தீங்கன்னா முத இந்த ஒரு வைரத்தையே வாங்கி இருந்திருக்காரு. அதை யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டுல யூரோப் டைமண்ட் மெர்ச்சன்டான அலெக்சாண்டர் மால்கம் ஜேக்கப் அப்படின்ற ஒருத்தர் இருந்து தான் வாங்கவே செஞ்சிருக்காரு. இதை ஃபர்ஸ்ட் வாங்குறப்ப இந்த மஹபூப் அலி கானுக்கு பாத்தீங்கன்னா இந்த டைமண்ட் சுத்தமா பிடிக்கவே இல்ல. என்னையா இது டைமண்ட் சொல்லிட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க, இதனால எனக்கு ஒரு யூஸும் கிடையாது, இதை நான் எங்க வச்சு யூஸ் பண்றது, பேசாம இதை நான் என்னோட சூட போட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூக்குல போட்டு வச்சிருவாராம். அப்படி போட்டு வைக்கிறதோட மட்டும் இல்லாம அந்த டைமண்ட் இருக்க மாதிரியே தான் சூவை போட்டுக்கிட்டு எங்க போனாலும் நடந்து போயிட்டு வருவாப்லையா. சோ அந்த அளவுக்கு இவ்வளவு மதிப்பு மிக்க இந்த வைரத்தை அவங்க துச்சமா நினைச்சுதான் சூட போட்டு வச்சிருந்திருக்காரு இந்த மஹபூப் அலி கான். சோ இப்படியே பாத்தீங்கன்னா காலங்கள் ஓடுது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவரும் வயசாகி இறந்துருவார் இல்லையா. சோ அப்படி அவர் இறந்தும் போயிடுறாரு. அப்படி இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த பேலஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு வேலையாளு மஹபூப் அலி கானோட ஷூவை கிளீன் பண்றப்ப அந்த ஷூக்குள்ள இந்த ஒரு டைமண்ட் இருக்கத பாத்துறாப்ல. அப்படி பார்த்த உடனே மஹபூப் அலி கானோட மகனான மிர் உஸ்மான் அலி கான் இருக்காரு பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட குடுகுடு ஓடி வந்து, ஐயா நம்ம நிஜாமோட ஷூல இந்த ஒரு வைரத்தை எடுத்தையா, இது விலை மதிப்பில்லாத வைரம் யா, இதை பத்திரமா எங்கயா தொட்டு கொடுக்குறாப்ல. அதை வாங்கி பார்த்த உடனே நம்ம மிர் உஸ்மான் அலி கான், ஏயா எங்க அப்பாவே இதை சூட போட்டு வச்சிருக்காரு, அப்படி இருக்கிறப்ப இதுக்கு என்ன பெருசா மதிப்பா இருக்க போது, இருந்தாலும் பரவாயில்ல வைரம் அப்படின்றனால நம்ம இதை தூக்கி போடாம பேப்பர் வெயிட்டா யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இவர் இதை பேப்பர் வெயிட்டாவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாராம். அப்படின்னா நீங்களே பாருங்க, 1000 கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரு வைரத்தை வெறும் பேப்பர் வெயிட்டாவும் சூக்குல மட்டுமே வச்சு யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இவங்கிட்ட எவ்வளவு சொத்து இருந்திருக்கும். அது நீங்க இமேஜின் பண்றதை விட அளவுக்கு அதிகமாவே இருந்திருக்கு. ஏன்னா இந்த காலகட்ட மதிப்பின்படி அந்த காலகட்டத்திலே அவங்ககிட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து வச்சிருந்தாங்களாம். சோ
19 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து இருந்துச்சுன்னா வெறும் 1000 கோடி ரூபாய் டைமண்ட பெருசா பாப்பாங்களா என்ன? பார்க்கவே மாட்டாங்களே. அதனாலதான் இதை ஒரு துச்சமாவே நினைச்சிருந்திருக்காங்க. அதுக்காக இவங்க வச்சிருந்ததுல இந்த ஒரு ஜேக்கப் டைமண்ட் மட்டும் தான் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. இதை தாண்டி இவங்ககிட்ட எக்கச்சக்கமான தங்க நகைகளும் குவியல் குவியலா வச்சிருந்திருக்காங்க. வெள்ளி பாத்திரங்களும் வெள்ளி நகைகளும் எக்கச்சக்கமா வச்சிருந்திருக்காங்க. இதெல்லாம் தாண்டி காரு பேலஸ் லேண்டுன்னு சொல்லிட்டு கணக்குல இல்லாம எக்கச்சக்கமான சொத்து அவங்க வச்சிருந்திருக்காங்க. இவ்வளவு சொத்து வச்சிருக்காங்க அப்படின்னாலே இவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் இல்லையா? ஏன்னா வெளியில இருந்து எவனாச்சும் ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ணி கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான் அப்படின்னா இவங்க சேர்த்து வச்ச எல்லா சொத்தும் போயிடும் இல்லையா? அதுக்காகவே இவங்களுக்கு பாடி கார்ட்ஸும் பயங்கரமா வச்சிருப்பாங்க. இதுக்காக தான் 3000 பாடி கார்டை போட்டு வச்சிருந்திருக்காங்க. இதை தாண்டி இவங்க வச்சிருக்கிற இந்த செல்வ பழங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே யாரும் கொள்ளையடிச்சிட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காகவே இந்த பேலஸை சுத்தி இருக்கிற பிளேசஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பிளேசஸ்ல மண்ணுக்கடியில போட்டு புதைச்சு வச்சிருப்பாங்களா. அதுக்காக புதைச்சு வச்சிருக்காங்கன்றதுக்காக சிம்பிளா மண்ணை தோண்டில அவங்க புதைச்சு வைக்கலையா, அது அவங்க பயங்கர சேஃப்டியா யாராலையும் கண்டுபிடிக்காத அளவுக்கு மண்ணுக்குள்ள தோண்டி புதைச்சு வச்சதா சொல்லப்படுது. அது இன்னைக்கு வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா யாராலையும் எங்க புதைச்சு வச்சிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கவே முடியலையா. அந்த அளவுக்கு சேஃப்டியா புதைச்சு வச்சிருக்கதா சொல்றாங்க. அதுலயும் இவங்க மண்ணுக்கல்ல புதைச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, அந்த புதைச்சு வச்சிருக்கிறதுல ஒரே ஒரு புதையல்ல பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வெயிட் கொண்ட தங்க காயின் இருக்கும். அதோட வெயிட் எவ்வளவு தெரியுமா? 12 கிலோ வெயிட்டா. உலகத்திலே 12 கிலோ வெயிட் இருக்கிற தங்க நாணயத்தை வச்சிருக்கிறது இந்த ஒரு நிஜாம் தான் சொல்றாங்க. அதை மண்ணுக்குள்ள தான் புதைச்சு வச்சிருக்காங்களா. ஆனா அது எங்க புதைச்சு வச்சிருக்காங்கன்றத இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியலையா. அடுத்து நம்ம பார்க்க போறது பட்டியாலா நெக்லஸ். 1847 காலகட்டத்தில் இத்தாலியில ஒரு ஃபேமஸான கம்பெனி ஆரம்பிக்கப்படுது. அந்த கம்பெனியோட பேரு கார்டியர். இந்த கம்பெனி எதுக்காக ஆரம்பிக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா நகைகளை தயாரிப்பாங்க பாத்தீங்களா, அதுக்காக தான் ஆரம்பிக்கப்படுது. சோ அது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எக்கச்சக்கம் பேர் ஆர்டர் கொடுக்குறாங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா அந்த நகைகள் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அதுவும் இவங்க கஸ்டமர் எந்த மாதிரிலாம் நகை கேட்கறாங்களோ அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறது தான் இவங்களுடைய ஸ்பெஷலேவும், அதாவது கஸ்டமைஸ்டா செஞ்சு கொடுக்கறதா இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டியவும். அப்படி இவங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்கப்ப 1928 காலகட்டத்தில் இவங்களுக்கு ஒரு ஆர்டரும் வருது. அந்த ஆர்டரை கேட்டோன்னே கார்டியர் கம்பெனியை மிரண்டு போயிருது. அது மட்டும் கிடையாது, இது வரைக்கும் எங்க கம்பெனியோட வரலாற்றுலயே இவ்வளவு பெரிய ஆர்டரை நாங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி அடிச்சும் சொல்றாங்க. சோ கார்டியர் கம்பெனியவே வாய பழக்க வச்ச அந்த ஒரு மிகப்பெரிய ஆர்டரை கொடுத்தது வேற யாரும் கிடையாது, நம்முடைய இந்திய நாட்டவர் தான். அவர் தான் பட்டியாலாவோட அரசரான பூபிந்தர் சிங். அவர் என்ன மாதிரி நகை செய்ய சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு நெக்லஸ் செய்யணும், அந்த மாதிரியான நெக்லஸ் இது வரைக்கும் இந்த உலகமே பார்த்திருக்க கூடாது. அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் நீங்க யாருக்கும் செஞ்சு கொடுக்காத ஒரு டிசைன்லையும் செய்யணும். அதுக்கு பிரைஸ் லிமிட் அப்படின்ற ஒண்ணு கிடையவே கிடையாது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் அதை உங்களுக்கு தர ரெடியா இருக்கேன். நீங்க நான் எதிர்பார்க்கிற மாதிரி நகையை மட்டும் செஞ்சுதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. சோ இப்படி இவர் ஆர்டர் கொடுத்தோன்னே இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி வெரிஃபை பண்ணி பாக்குறாங்க. அப்படி வெரிஃபை பண்ணி பார்த்ததுல இவர் இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய அரசர் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறாங்க. சோ இவர் சொன்னபடி நடந்துக்குவார் அப்படின்றது தெரிஞ்ச உடனே அன்னையில இருந்து டே அண்ட் நைட் அந்த நகை தயாரிப்புல அந்த கார்டியர் கம்பெனி ஈடுபடுத்து. அப்படி ஈடுபட்டு கிட்டத்தட்ட 3 வருடங்கள் கடினமா உழைச்சு கடைசியா இந்த ஒரு நெக்லஸையும் அந்த கார்டியர் கம்பெனி செஞ்சு முடிக்கிறாங்க. எஸ், அந்த ஒரு நெக்லஸ் தான் பட்டியாலா நெக்லஸ். அந்த நெக்லஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அந்த நெக்லஸ்ல மொத்தம் 5 செயின் இருக்கும். கூடவே பாத்தீங்கன்னா ஒரு நெக் காலர் இருக்கும். அண்ட் இந்த நெக்லஸ்ல மட்டும் கிட்டத்தட்ட 2930 டைமண்ட்ஸ் இருந்துச்சு. அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த நெக்லஸோட சென்டர்ல ஒரு டைமண்ட் இருந்துச்சு. அந்த ஒரு டைமண்ட் தான் அந்த காலகட்டத்துல இந்த உலகத்துல இருந்த டைமண்ட்ல 7வது மிகப்பெரிய டைமண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சென்டர் பீஸ் டைமண்டுக்கு ஒரு பேரு வச்சிருக்காங்க, அதுதான் டி பீர்ஸ். அந்த டைமண்ட் மட்டும் கிட்டத்தட்ட 234 கேரட் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இதுதான் செகண்ட் லார்ஜஸ்ட் எல்லோ ஃபெசட்டட் டைமண்ட் கூட சொல்லிருக்காங்க. அதுக்காக இந்த ஒரு சென்டர் பீஸ் டைமண்ட் தான் இந்த நெக்லஸ்ல இருந்த பெரிய டைமண்ட் சொல்லிட முடியாது. இதை தாண்டி இந்த நெக்லஸ்ல இன்னமும் 7 பெரிய டைமண்ட்ஸ் இருக்கதான் செஞ்சுச்சு. அது எல்லாம் 18ல இருந்து 73 கேரட்டாவும் இருந்துச்சு. டோட்டல் அந்த பட்டியாலா நெக்லஸோட கேரட் மட்டும் கிட்டத்தட்ட 1000 கேரட் இருக்குன்னு சொல்றாங்க. சோ இவ்வளவு லக்ஸரியா உருவாக்கப்பட்ட இந்த ஒரு நெக்லஸ் பாத்தீங்கன்னா பட்டியாலால தான் இருந்திருக்கு. அது 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, கிட்டத்தட்ட 20 வருஷங்களுக்கு மேல பட்டியாலால தான் இருந்திருக்கு. அதுக்கடுத்து 1948 காலகட்டத்தில் இந்த நெக்லஸ் மாயமா மறைஞ்சு போயிடுச்சு. அது எங்க போச்சு அப்படின்னு கேட்டா, அந்த டைம்ல வாழ்ந்த சில பேரு இந்த நெக்லஸ் அரசர் வித்துட்டார்னு சொல்றாங்க. இன்னும் சில பேரு இந்த நெக்லஸ் காணாம போச்சு அப்படின்னு சொல்றாங்க. வேறு சில பேர் இந்த நெக்லஸ் யாரோ திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படி மாயமா மறைஞ்சிருந்த இந்த ஒரு நெக்லஸ்ல இருக்க அந்த சென்டர் பீஸ் டைமண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதாவது அந்த டி பிட் டைமண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது 1982வது வருஷம் ஜெனீவால நடந்த ஒரு ஏலத்துக்கு வந்திருக்கு. அப்படி ஏலத்துக்கு வந்த அந்த டி பிட் டைமண்டோட விலை மட்டும் அந்த காலகட்டத்திலேயே கிட்டத்தட்ட 3.16 மில்லியன் அமெரிக்கன் டாலர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது திருப்பி கிடைச்ச சென்டர் பீஸ் டைமண்ட் மட்டும் கிட்டத்தட்ட அந்த ஏலத்துல இந்திய ரூபாய் மதிப்பின்படி 26 கோடி ரூபாய்க்கு போயிருக்கு. சோ இந்த ஒரு டைமண்டே 26 கோடி ரூபானா அப்ப அந்த ஹோல் நெக்லஸ் எவ்வளவு காசு இருக்குன்றத நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 1998 காலகட்டத்தில் இந்த பட்டியாலா நெக்லஸோட சில பாகங்கள் பாத்தீங்கன்னா லண்டன்ல இருக்க ஒரு செகண்ட் ஹேண்ட் ஷாப்ல கிடைச்சிருக்கு. அந்த நகையை கார்டியர் கம்பெனியை வாங்கி தொலைந்து போன பாகங்களை புதுசா அவங்களே உருவாக்கிட்டாங்களாம். அதுக்காக இந்த பட்டியாலா நெக்லஸ் மட்டும் தான் பட்டியாலா கிங்கான பூபிந்தர் சிங் இருந்த ஒரு மிகப்பெரிய லக்ஸூரியஸான நகையான்னு கேட்டாம். அதுதான் கிடையாது. இதை தவிர்த்து அவர்கிட்ட எக்கச்சக்கமான நகைகள் இருந்துச்சு. அந்த நகைகளோட மதிப்பு மட்டும் இன்னைக்கு டேல நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா
இந்திய ரூபாய் மதிப்பின்படி கிட்டத்தட்ட 21,000 கோடி ரூபாய் இருக்குமா. இந்த லக்ஸுரியான நகைகளை தாண்டி லக்ஸுரியான கார்ஸும் எக்கச்சக்கமா வச்சிருந்தாப்ல. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த உலகத்திலே பயங்கர லக்ஸுரியான கார் இது ரோல்ஸ் ராய்ஸ் கார் தானே. அந்த காரே கிட்டத்தட்ட 44 கார் வச்சிருந்தாப்லையாம். இந்த கார்லாம் எதுக்கு யூஸ் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா வேட்டையாட போவார் பாத்தீங்களா, அந்த டைம்ல எடுத்துட்டு போவாப்லையா. அது மட்டும் கிடையாது, இவருக்கு விளையாட்டுல பயங்கரமான ஆர்வம் இருந்திருக்கு. முக்கியமா கிரிக்கெட்னு சொன்னா ஒரு உயிரியை கொடுப்பாப்ல. சோ அதனால 1920 காலகட்டத்திலே 20க்கும் மேற்பட்ட ஓடியையும் ஆடி இருக்காப்ல. அண்ட் பிசிசிஐ இருக்கு பாத்தீங்களா, அதோட கோ ஃபவுண்டராவும் இருந்திருக்காப்ல. இதுக்கெல்லாம் மேல இவருடைய ஒரு பேலஸ் பாத்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்க்கே எழுதி வச்சிட்டாப்ல. சோ அவ்வளவு லக்ஸுரியா தான் நம்ம தலைவர் வாழ்ந்திருக்காப்ல. அடுத்து இது வரைக்கும் பார்த்தா நம்ம இந்தியாவை அடிமைப்படுத்தி வச்சிருந்த நாடு எது அப்படின்னு கேட்டா அது இங்கிலாந்து அப்படின்னு தானே சொல்லுவோம். ஆனா அப்படி அடிமைப்படுத்தி வச்ச அந்த இங்கிலாந்து நாட்டுக்கே லோனை கொடுத்த ஒரு மனுஷன் இருந்திருக்காப்ல. அந்த மனுஷன் யாருன்னா நம்ம இந்தியாக்காரங்களா இருந்திருக்காங்க. அந்த ஃபேமிலியோட பேர் தான் ஜகத் செத் ஃபேமிலி. சோ ஒரு இங்கிலாந்து கவர்மெண்ட்டுக்கே லோனை கொடுத்திருக்காங்க அப்படின்னா இவங்க எந்த அளவுக்கு ராயலா ரிச்சா வாழ்ந்திருப்பாங்க அப்படின்றத நீங்களே இமேஜின் பண்ணிக்கங்க. அது எப்பறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கே இவங்க லோன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்களோட வரலாற்றை தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டுக்கு போன அந்த 18ஆம் நூற்றாண்டுல பெங்கால்ல இருந்த முர்ஷிதாபாத் அப்படின்ற பிளேஸ்ல வாழ்ந்த மாணிக் சந்த் அப்படின்ற ஒருத்தர் தான் பாத்தீங்கன்னா முத ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு. அது என்ன பிசினஸ்னா மணி லெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது பணத்தை வட்டிக்கு விடுறதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த ஒரு பிசினஸ் 18ஆம் நூற்றாண்டிலே ஆரம்பிச்சவர் தான் இந்த ஒரு மாணிக் சந்த். ஏன்னா இவருக்கு அந்த காலகட்டத்திலே பாத்தீங்கன்னா காசை பத்தின எக்கச்சக்கமான நாலேஜ் இருந்துச்சு. சோ இதை நம்ம மணி லெண்டிங் பண்ணோம் அப்படின்னா எக்கச்சக்கமா சம்பாதிக்கலாம்ன்ற ஐடியாவும் அவருக்கு இருந்துச்சு. அதனாலதான் முத இந்த பிசினஸ் 18ஆம் நூற்றாண்டுல ஆரம்பிக்கிறாரு. சோ இவர்கிட்ட இருந்த இந்த ஒரு அசாத்தியமான பணத்தை பத்தின அறிவுனாலேயே அந்த காலகட்டத்தில் பெங்காலோட நவாபா இருந்தவரை இவர் தன்னோட பர்சனல் பினான்சியல் அட்வைசராகவே வச்சுக்கிட்டாராம். சோ இப்படிதான் பாத்தீங்கன்னா இந்த ஜகத் செத் ஃபேமிலியோட இந்த ஒரு பிசினஸ் ஹிஸ்டரி ஆரம்பிக்குது. சோ இப்படி இந்த பிசினஸ் ஆரம்பிச்ச மாணிக் சந்த் பாத்தீங்கன்னா அவர் வாழ்ற காலம் வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே மணியை growth பண்றாரு. அப்படி growth பண்ணி ஒரு காலகட்டத்தில் அவர் இறந்தும் போயிடுறாரு. அப்படி இறந்து போனதுக்கு அப்புறம் அவரோட நெஃப்யூவான பட்டேல் சந்த் அப்படின்றவர் இந்த பிசினஸ்ல செம்மையான ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு, இதை நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிசினஸ் பிக்கா மாத்துறாப்ல. சோ இவரோட பிசினஸ் பார்த்து பிரமிச்சு போன பெங்கால் கவர்மெண்ட் பட்டேல் சந்த் கூப்பிட்டு இனிமேல் நம்ம கவர்மெண்டோட கம்ப்ளீட் பினான்சியல் நீ தான் மேனேஜ் பண்ண போற, அதாவது டாக்ஸை கலெக்ட் பண்றதுல இருந்து காயின்ஸை உருவாக்குறதுல இருந்து ஃபாரின் டீல்ஸ்ல இருந்து லோன்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே நீயே மேனேஜ் பண்ணு சொல்லிட்டு பட்டேல் சந்திர கையில கொடுத்துட்டாங்களாம். சோ இப்படி ஒரு கவர்மெண்டோட கம்ப்ளீட் பினான்சியை அவர் ஹேண்டில் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா அவரோட பிசினஸ் வேற லெவல்ல growth பண்ணிருப்பார் இல்லையா. எஸ், அந்த காலகட்டத்தில் அவரோட பிசினஸ் ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் வேற லெவல்ல growth பண்றாரு. அப்படி growth பண்ண அந்த காலகட்டத்தில் தான் இவர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு லோன் கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அதுலயும் முக்கியமா பேட்டில் ஆஃப் பிளாசி அப்படின்ற போர்ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஜெயிக்கிறதுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு லோன் கொடுத்ததே இவரோட ஃபேமிலியான ஜகத் செத் ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் படுது. சோ ஒரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கே இவங்க லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்க ஃபேமிலியோட ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கும்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி பாக்குறப்ப இவங்க பிசினஸ்ல பீக்ல இருந்த காலகட்டம் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்துல இவங்களோட சொத்து மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட 800 லட்சம் கோடி ரூபாய் இருந்துச்சாம். சோ இத பார்த்து ஒட்டுமொத்த உலகமே பிரமிச்சு போச்சாம். அது மட்டும் கிடையாது, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இவங்களோட சொத்து மதிப்பை பார்த்து மிரண்டு போய் இவங்க தான், அதாவது மாணிக் சந்த் பட்டேல் சந்தோட இந்த ஒரு ஃபேமிலி தான் பாத்தீங்கன்னா பேங்கர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு அழைச்சாங்களாம். ஏன்னா இந்த உலகத்தோட ஒட்டுமொத்த பேங்க்ல இருக்கிற மணியை நம்ம கலெக்ட் பண்ணி பார்த்தா கூட இவங்களோட சொத்து மதிப்புக்கு ஈக்குவல் ஆகாது. அதனாலதான் இவங்களை நாங்க பேங்கர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்னு கூப்பிடுறோம்னு சொன்னாங்களாம். அதுக்கடுத்து இவங்களோட பிசினஸ் ரொம்ப பீக்கு கொண்டு போன பட்டேல் சந்த் பாத்தீங்கன்னா 1744 காலகட்டத்தில் இறந்து போயிடுறாரு. ஒன்ஸ் பட்டேல் சந்த் இறந்து போனதுக்கு அப்புறம் அவருடைய பேரனான மெக்தாப் சந்த் பாத்தீங்கன்னா இவரோட பிசினஸ் டேக் ஓவர் பண்றாப்ல. அப்படி இந்த மெக்தாப் சந்த் இவரோட பிசினஸ் டேக் ஓவர் பண்ண அந்த ஒரு டைம்ல பெங்காலோட நவாப் இருந்த அலிபாடி கான் அப்படின்ற கூட பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. சோ அதனால இவங்களோட பிசினஸ் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே போயிட்டு இருந்துச்சு until பெங்காலோட நவாபா சிராஜுத் தௌலா அப்படின்ற ஒருத்தர் வர்ற வரைக்கும். சோ அது வரைக்கும் ஜகத் செத் ஃபேமிலிக்கும் பெங்கால் நவாபுக்கு இடையில இருந்த அந்த ஒரு பாண்டிங் பாத்தீங்கன்னா சிராஜுத் தௌலா வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா பிரேக் ஆகுது. அப்படி உங்களோட பாண்டிங் பிரேக் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்த இன்சிடென்ட், அந்த டைம்ல பெங்காலோட நவாபா இருந்த சிராஜுத் தௌலா இருக்காரு பாத்தீங்களா, அவர் இந்த ஜகத் செத் ஃபேமிலிட்ட ஒரு லோன் கேக்குறாரு. ஆனா அந்த ஒரு லோனை ஜகத் செத் ஃபேமிலி கொடுக்க மறுத்துறாங்க. அப்படி மறுத்த உடனே இந்த நவாபுக்குனால சொல்லணும் கோவம் வந்துருது. ஏன்னா நான் கிட்டே நீங்க லோன் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மகதாப் சந்த் பாத்தீங்கன்னா சத்துன்னு அறிஞ்சிடறாப்ல. அப்படி அறிஞ்சது பாத்தீங்கன்னா மகதாப் சந்துக்கு செம்மையான ஒரு ஈகோவை கிரியேட் பண்ணுது. அந்த ஒரு ஈகோனாலே பாத்தீங்கன்னா மகதாப் சந்த் அதுக்கடுத்து பிரிட்டிஷ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கூட போய் கை கோர்த்துறாரு. அப்படி கை கோர்த்த உடனே இவர் எங்களை அவமானப்படுத்திட்டாரு, அவங்களை வீழ்த்துறதுக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், நீங்க மட்டும் அவங்களை வீழ்த்திட்டீங்க அப்படின்னா எவ்வளவு பணம் நாங்க தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கூட போய் கை கோர்க்குறாங்க. சோ இப்படி கை கோர்க்கிற அந்த ஒரு விஷயமே இவங்களுக்கே பேக் ஃபயர் ஆக போகுது அப்படின்றது அந்த டைம்ல அவங்களுக்கு தெரியாம போச்சு. எஸ், பிரிட்டிஷ் நம்ம நாட்டுக்குள்ள வந்த டைம்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரியான கிளர்ச்சிகளை கிரியேட் பண்ணி யாராச்சும் ஒருத்தர் கூட கை கோர்த்து இன்னொருத்தரை போய் போட்டு தாக்குறதான வேலையாவே வச்சிருந்தாங்க. அப்படி இருந்த காலகட்டத்தில் இவரே வாண்டடா போய் பிரிட்டிஷ் கூட கை கோர்த்தா அவங்க சும்மாவா இருப்பாங்க, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பெங்கால்குள்ள என்டர் ஆகி பெங்கால் நவாபை வீழ்த்தி பெங்காலை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கைப்பற்றிடுறாங்க. அப்படி பெங்காலை கைப்பற்றதோட மட்டும் இல்லாம பகதாப் சந்தோட வீட்டுல இருந்த எக்கச்சக்க பேரையும் போட்டு தள்ளிடுறாங்க. அப்படி வீட்டுல இருந்தவங்களை போட்டு தள்ளுறதோட மட்டும் நிப்பாட்டிடாம பகதாப் சந்தோட எக்கச்சக்கமான அசட் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது லேண்டு செல்வ வளங்கள் சொல்லிட்டு நிறைய இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் ஆட்டையா போட்டுறாங்க. இதுக்கெல்லாம் மேல மகதாப் சந்தோட ஃபேமிலி ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு போருக்கு வந்து
லோன் கொடுத்து வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அந்த லோனையும் உனக்கு திருப்பிலாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு கராரா சொல்லிட்டாங்களாம். சோ இந்த ஒரு இன்சிடென்ட்னாலே பாத்தீங்கன்னா காலப்போக்கில் ஜெகாசத் ஃபேமிலியோட செல்வபலம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே போய் ஒரு காலகட்டத்துல இப்படி ஒரு ஃபேமிலி இருந்துச்சு அப்படின்ற நேமே தெரியாத அளவுக்கு கம்ப்ளீட்டா அழியறாங்க. ஆனா என்னதான் இந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு ஃபேமிலி இருந்துச்சு அப்படின்றது யாருக்கும் தெரியாம இருந்தாலும் நம்ம வரலாற்றை புரட்டி பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கே லோன் கொடுத்த ஒரு லக்ஸரியான ஃபேமிலி அப்படின்னா அது இந்த ஜெகாசத் ஃபேமிலி அப்படின்றது வரலாற்றோட ஏடுகள்ல தெளிவா பதிவாக தான் செஞ்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது 400 வருட சாபம். 2015 வருஷம் மே மாசம் 22 மைசூரோட 27வது அரசராம் 22 வயதான ஒரு யங் மேன் மைசூரோட அரியணையில ஏறாரு. அவருடைய பேர் தான் யதாவீர் கிருஷ்ணதாஸ் சாம்ராஜ் வாடியார். இப்படி அரியணை ஏறாரு அப்படின்னாலே முன்னாடி இருந்த அரசனோட பையனா தான் இருப்பார் அப்படின்னு தானே நம்ம நினைப்போம். இவர் அரசரோட பையன் கிடையாது, இவர் அரசரோட நெப்யூ. அது இவர் மட்டும் கிடையாது, கடைசி 19 ஜெனரேஷனாம் இந்த அரியணையில ஏற ஒவ்வொருத்தருமே முந்தின அரசனோட மகனாவே இருக்க மாட்டாங்களாம், அதற்கு மாறா நெப்யூவா தான் இருப்பாங்களாம். என்னடா சொல்றீங்க, அப்ப மகன் ஏறினா இறந்து போயிருவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் பிறந்தா தானே இறக்க முடியும். எஸ், கடைசி 19 ஜெனரேஷனா இந்த அரச பரம்பரையில ஆண் வாரிசு அப்படின்ற ஒண்ணு பிறக்கவே இல்லையா. இதுல ஏதோ ஒரு ஜெனரேஷன் 2 ஜெனரேஷன் ஆண் வாரிசு பிறக்கல அப்படின்னா எல்லாரும் சாதாரணமா தான் எடுத்து இருந்திருப்பாங்க. ஆனா 19 ஜெனரேஷனாம் ஆண் வாரிசே பிறக்கல அப்படின்னா இதுல சம்திங் இருக்கும் இல்லையா. சோ அதனாலே எல்லாரும் இதுக்கு காரணமா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு அரசியோட சாபம் தான் இவங்க குடும்பத்தையே வாட்டி வதச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எஸ், 1612 காலகட்டத்தில் கிங் வாடியார் வந்து ஸ்ரீரங்கப்பட்டணத்தை தாக்குறாரு. அந்த டைம்ல ஸ்ரீரங்கப்பட்டணத்தை ஆண்டுட்டு இருந்தவர் விஜயநகர அரசரான திருமால் ராஜா. அந்த போர்ல திருமால் ராஜா தோற்கடிக்கப்படுறாரு. அப்படி தோல்வி அடைஞ்சோன்னே கிங் வாடியார் இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஸ்ரீரங்கப்பட்டணத்தை தன்னுடைய ஆட்சி பகுதியை அறிவிக்கிறாரு. சோ ஒரு அரசர் ஒரு இடத்தை தன்னுடைய ஆட்சி பகுதியை அறிவிச்சிட்டாரு அப்படின்னா அந்த இடத்துல இருக்க சொத்துக்கள் எல்லாமே அந்த அரசருக்கு தானே சொந்தம். அதனாலே கிங் வாடியாரோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே அந்த ஸ்ரீரங்கப்பட்டணத்துல இருந்த செல்வ வளங்களை சூறையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சூறையாடுறப்பதான் அந்த ஸ்ரீரங்கப்பட்டணத்தோட அரசியா இருந்த அலமேலம்மாவையும் பாக்குறாங்க. எஸ், இந்த அலமேலம்மா பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நகைகளை உடம்பு ஃபுல்லா போட்டுட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்தோன்னே வாடியார் சோல்ஜர்ஸ் அவங்ககிட்ட போய் அந்த நகைகள்லாம் இனிமேல் எங்க ராஜாக்கு தான் சொந்தம், அதை எங்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்திருக்காங்க. அப்படி கேட்ட உடனே அலமேலம்மா இந்த நகைகள் எல்லாம் எனக்கு தான் சொந்தமானது, இதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்களா. அப்படி ஓட ஆரம்பிச்ச அவங்க பக்கத்துல இருக்க வில்லேஜான மலாங்கில போய் தலைமறைவும் ஆகிடுறாங்க. இப்படி இவங்க தலைமறைவானே வாடியாரோட சோல்ஜர்ஸ் இவங்களை வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடி கடைசி அவங்க மறைஞ்ச இந்த மலாங்கி வில்லேஜ்ல இவங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சோன்னே அவங்ககிட்ட போய் மரியாதையா கேட்கிறோம், நகைகளை எங்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா அப்பயும் அலமேலம்மா நகையை கொடுக்காம இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓட ஆரம்பிச்ச அவங்களை இந்த டைம் இவங்களை விட்டுறவே கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு சோல்ஜர்ஸ் பின்னாடியே துரத்தி ஓடுறாங்க. அப்படி ஓடுறப்ப அலமேலம்மா எங்க ஓடுறது ஏது ஓடுறதுன்னு தெரியாம மலை மேல ஏறி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடி ஒரு ஸ்டேஜுக்கு மேல மலையோட உச்சிக்கே போயிடுறாங்க. அப்படி போனவங்க அதுக்கப்புறம் ஓடுறதுக்கு வேற வழியே இல்லாம மலையோட உச்சியில நிக்கிறாங்க. அந்த உச்சியில இருந்து கீழே பாத்தீங்கன்னா காவேரி நதியும் ஓடிட்டு இருக்கு. சோ அந்த இடத்துல வாடியார் சோல்ஜர்ஸ் எல்லாருமே அவங்கள சுத்தி வளைச்சுறாங்க. வளைக்கிறதோட மட்டும் இல்லாம இவங்கிட்ட இருந்த நகைகளை புடுங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி புடுங்குறப்ப அவங்ககிட்ட இருந்த எல்லா நகைகளையும் புடுங்கிறாங்க. கடைசியா ஒரே ஒரு நெக்லஸ் மட்டும் அவங்ககிட்ட இருக்கு. அந்த நெக்லஸை எங்கிட்ட மரியாதை தந்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த சோல்ஜர்ஸ் வார்ன் பண்றாங்க. அதுக்கு அலமேலம்மா இந்த நெக்லஸை மட்டும் நான் வச்சுக்கிறேன், தயவு செஞ்சு இதை மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. ஆனா எவ்வளவு கெஞ்சினாலும் சோல்ஜர்ஸ் விடுற மாதிரியே தெரியல. வலுக்கட்டாயமா அந்த நகையை அவங்ககிட்ட இருந்து புடுங்க ட்ரை பண்றாங்க. அந்த டைம்ல அலமேலம்மா செம்ம கோவமாய் அந்த சோல்ஜர்ஸை பின்னாடி தள்ளி விட்டு இந்த நகை எனக்கு உரித்தானது, இதை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடி போய் அந்த மலையோட உச்சியில இருந்து கீழே குதிச்சிடுறாங்க. அப்படி குதிக்கிறப்பே உரத்த குரல்ல சில சாபத்தை விடுறாங்க. அதுதான் இன்னில இருந்து இந்த தலக்காடு நகரம் பாலைவனமா மாறும், மலாங்கி நகரம் ரிவரா மாறும். இதுக்கெல்லாம் மேல என்ன இவ்வளவு துன்புறுத்திய வாடியார் ஃபேமிலிக்கு இனி ஆண் வாரிசே பிறக்காது அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுட்டு கீழே விழுந்து இறக்கவும் செஞ்சிடறாங்க. சோ இப்படி இவங்க சாபம் விட்டுட்டு இறந்ததை பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வாடியாரோட சோல்ஜர்ஸ் பெருசா எடுத்துக்கவே இல்ல. ஒரு சாதாரண பொம்பளை சொல்றது பழிக்கவா போகுது அப்படின்னு மெத்தனமா தான் தெரிஞ்சிருக்காங்க. ஆனா அந்த அம்மா சொன்னதை அடுத்து ஒவ்வொன்னா பழிக்க ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும்னா அந்த அம்மா சாபம் விட்ட 9 நாள்ல அந்த அரச குலத்துல இருந்த கிங் வாடியாரோட 4 மான்களும் மர்மமான முறையில இறந்து போறாங்க. இது கிங் வாடியாருக்கு உச்சக்கட்ட பயத்தை கொடுக்குது. நம்ம தெரியாம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிக்க வைக்குது. ஆனா என்னத்தை யோசிச்சாலும் அடுத்து மன்னிப்பு கேட்கறதுக்கு அந்த அம்மாவும் உயிரோட இல்ல இல்லையா. சோ அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம கண் விழிப்புதிங்க நிக்கிறாரு. அப்படி நிக்கிறப்பதான் அவருக்கு தெரிஞ்ச சில மத குருக்கள்கிட்ட போயிட்டு இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அவங்க அலமேலம்மா அரசிக்கு ஒரு பொன்னாலான சிலையை செஞ்சு அதை வழிபடுங்க, இந்த சாபம் தீர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அலமேலம்மா போட்டிருந்த கொஞ்சோண்டு நகையை கைப்பற்றதுக்காகவே துரத்தி அலமேலம்மாவை கொன்ற அந்த அரச குலமே அதுக்கப்புறம் அலமேலம்மாவுக்கு பொன்னாலான ஒரு சிலையவே செஞ்சு வழிபடுறாங்க. ஆனா என்னதான் வழிபட்டாலும் கடைசி 19 ஜெனரேஷன்ஸ் அவங்களுடைய சாபம் தீர்றதுக்கான வழியே பிறக்கல. சோ இப்படி 400 வருஷமா நீடிச்சிட்டு இருந்த இந்த ஒரு சாபம் பாத்தீங்கன்னா 2017 வரைக்கும் தான் நீடிச்சிச்சு. நமக்கு கிடைச்ச
தகவல் படி பாத்தீங்கன்னா 2017 வருஷம் அரியணை ஏறின அரசனுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்னதான் அரச குலத்துக்கு இந்த மாதிரி ஆண் வாரிசு பிறந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் தலக்காடு சிட்டி டெசர்ட்டா தான் இருக்கான், மலாங்கி நதி ஒரு இடமா தான் இருக்கான். சோ இப்படிதான் பாத்தீங்கன்னா இந்தியால எக்கச்சக்கமான அரசர்கள் அவங்க வாழ்ந்த காலகட்டத்துல எக்கச்சக்கமான செல்வ வளங்களை குவிச்சு வாழ்ந்துட்டும் போயிருந்திருக்காங்க. அவங்களுடைய வாரிசும் பாத்தீங்கன்னா இப்பயும் கூட அந்த செல்வ வளங்களை லக்ஸுரியா அனுபவிக்க தான் செய்றாங்க. சோ இத பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.